ஹல்லேலூயா. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். கொலோசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கண்டினியூ இன் பிரேயர். இடைவிடாமல். இன்னொரு செய்தி தான் எடுத்து வைத்தேன். ஆனால் கடந்த சில நாட்களாய் ஆவியானவர் இந்த ஜெபத்தை குறித்து பாரப்படுத்தினார். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில விட்டுறவே கூடாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்தில் விழித்திருங்கள். அது புரியும்படி சொல்லணும்னா, ஜெபத்தை விட்டுறாத, அசதி ஆயிராத. இந்நாளைக்கு சேர்த்து ஜெபம் பண்ணிக்கலாம், அப்படி மட்டும் விட்டுறாத. ஒரு நேரம் நம்ம ஜெபிக்க தவறும் போது நமக்கு ஏற்படுகிற நஷ்டமும் நமக்கு ஏற்படுகிற போராட்டங்களும் நமக்கு தெரியாது. இந்த செவர்ல எல்லாம் கிராக் விழும் தெரியுமா? முதல்ல உள்ளதான் விழ ஆரம்பிக்கும், தெரியாது. அது ரொம்ப போனதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். அதே போலதான் ஒரு பிலீவருடைய லைஃப்ல பிரேயர் இல்லாம போகும்போது எப்போ என்ன பிரச்சனை ஃபார்ம் ஆகும் தெரியாது. அது முளைக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால நம்ம பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் உவமையை சொல்லும் போது, காவல் காக்கிற மனுஷர் தூங்கும் போது சத்துரு என்ன பண்ணிட்டானா, களைய விதைச்சிட்டான். களைய விதைச்சது அவங்களுக்கு தெரியல. அது எப்போ தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னா, அது முளைக்க ஆரம்பிக்கும் போது உடனே போய் சொல்றாங்க, அங்க பாருங்க சத்துரு களைய விதைச்சிட்டான். என் விதைச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஜெபம் இன்னைக்கு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போதே ரொம்ப அலர்ட் ஆயிரணும். சாத்தான் நம்மளை டைவர்ட் பண்ண பார்க்குறான். ஜெபம் என்பது அது ஒரு வரம் அல்ல, அது வாழ்க்கை. ஏன் வரம் அல்ல வாழ்க்கை என்று சொல்றேன் அப்படின்னா, வரம்னா எல்லாருக்கும் கிடைக்காது, வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கும். இயேசுவால நான் வாழ்க்கை பெற்று அப்படி சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவரால நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவரால. இந்த ஜெபத்தை குறித்து சில காரியங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஜெபம் என்பது என்ன? வாட் இஸ் பிரேயர்? 4 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். 1, ஜெபம் என்பது உறவாடுவது. ஜெபம் என்பது வெறுமனே கேட்டு வாங்குவது மட்டுமல்ல, உறவாடுவது. டெய்லி பேசுறோம்ல, இயேசு பிதாவோடு பேசினதை பைபிள்ல ஜெபம் என்று சொல்லப்பட்ட, அவர் ஜெபம் பண்ணும்படி என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? அவருக்கு என்ன தேவை இருக்கு? அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட இருக்கு. ஆனா பிதா கூட பேசிட்டே இருக்கிறார். ஜெபம் பண்ணும்படி ஒரு மலைக்கு போகும்போது அங்கே மோசே எலியா வராங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜெபம் என்பது உறவு. அப்போ நம்ம லைஃப்ல நிறைய உறவுகள் இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மீட் பண்ற உறவுகள் உண்டு. ஃபங்க்ஷன் வரும்போது மட்டும் மீட் பண்ணுகிற உறவுகள் உண்டு. வாரம் ஒரு முறை மீட் பண்ணுகிற உறவுகள் உண்டு. நம்ம சர்ச் பிலீவர்ஸ்னு சொல்லலாம். வாரம் ஒரு முறை பார்க்குறோம். என்ன சிஸ்டர் போன வாரம் காணல, என்ன சிஸ்டர் நேற்று காணலன்னு சொல்ல மாட்டோம். என்ன சிஸ்டர் ஏன்னா போன வாரம் தான் மீட் பண்ணியிருப்போம். வாரம் ஒரு முறை மீட் பண்ணுகிற உறவுகள் உண்டு. தினமும் சந்திக்கிற உறவுகள் உண்டு. தினமும் சந்திக்கிற உறவு யாரு சொல்லுங்க? இங்க ஒரு சகோதரி சொல்றாங்க, மாப்பிள்ளை. கரெக்டா சொல்றாங்க. பிள்ளைங்க. சரி, நம்ம இயேசுவை எப்பெல்லாம் சந்திக்கிறோம்? நம்ம லைஃப்ல நான் சொன்னேன், ஃபங்க்ஷன் வரும்போது மட்டும் பார்ப்போம். ஐயோ உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. அதுவும் உறவு தான். அது உறல் அல்ல, அதுவும் உறவு தான். இனி அடுத்து நம்ம எப்போ, அடுத்து இந்த வீட்டில் என்னைக்கு கல்யாணமோ அன்னைக்கு தான். ஹல்லேலூயா.
எங்கள் அப்பா கேரளாவுக்கு மீட்டிங் போகும்போது அவங்க அப்பா இருந்த டைமில் அப்படி போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வருவாங்க. எங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் தாத்தா மரணத்துக்கு நாங்கள் போயிருக்கும்போது அடக்கம் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அப்பா தங்கச்சி வந்து நின்று அழுதுட்டு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அண்ணா, இனி இங்கெல்லாம் வருவீங்களா அப்படின்னு. ஏன்னா அப்பா என்ன இல்லை, அவங்க அப்பா இல்லை, இனி இங்கே வருவீங்களா? ஏன்னா அப்பாவை பார்க்குறதுக்குன்னு நீங்கள் அப்படி வந்துட்டு எங்களை பார்த்துட்டு போவீங்க. இனி இப்போ நம்ம லைஃப்பில் நிறைய உறவுகள் உண்டு. வருஷத்துக்கு மீட் பண்ணுறோம், நியூ இயருக்கு மீட் பண்ணுவோம், கிறிஸ்மஸுக்கு மீட் பண்ணுவோம், அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் மீட் பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணுறவங்க உண்டு, ஆஃபீஸில் மீட் பண்ணுறவங்க உண்டு, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் மீட் பண்ணுவாங்க, 2 மாதம் அந்த மீட் பண்ண மாட்டாங்க, லீவ். ஆனால் டெய்லி மீட் பண்ணுற உறவுகள் உண்டு. சில உறவுகள்லாம் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அங்கேயே வந்து கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு அப்படி இருக்கும். எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறாங்க. ஆமென். சரி, இயேசு நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவரை நான் எப்படி வச்சிருக்கிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா என்னுடைய பிரேயர் லைஃபை வைத்து. இயேசுவை நான் என் துணையாளராக வைத்திருக்கிறேனா, வாரம் ஒரு முறை மீட் பண்ணுற சர்ச்சு பிலீவரை வச்சிருக்கிறேனா, அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது மட்டும் வந்து சந்திக்கிற ஒரு நபராய் என் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேனா, அல்ல டெய்லி 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 இதை வந்து எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா என்னுடைய பிரேயர் லைஃப் வச்சு அறிந்து கொள்ளலாம். ஸோ நம்ம இயேசு எப்படி வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜெபம் பண்ண கஷ்டமா இருக்குன்னா நம்ம என்ன சொல்றோம்னா எனக்கு இயேசுட்ட பேசுறது பிடிக்கல. ஜெபிக்கிறதை குறித்து இயேசு சொல்லும்போது சொல்ற கேளுங்கள் அப்படிங்கிறார். கேளு, ஏதாவது என்கிட்ட கேளு. ஆமென். டெய்லி நான் ஜெபம் பண்ணலைன்னா நான் அந்த உறவை டெய்லி விரும்பலன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில திருப்பி நிறைய உறவுகள் இருக்கிறாங்க. எல்லாரையும் டெய்லி பேச மாட்டோம், எல்லாரையும் டெய்லி விசிட் பண்ண மாட்டோம். சந்திக்கும் போது நல்லா கட்டி பிடித்து ஆற தழுவி முத்தமிட்டு அதுக்கப்புறம் இனி 2030. ஆனால் சொல்லிட்டு போவோம். நம்ம போனாலும் நம்ம வந்து அதுவும் இந்த லாக்டவுன்ல வரும்போது எல்லாரும் ஜூம்ல ஃபேமிலியா இணைஞ்சு. ஆமென். இயேசுவை நம்ம எந்த லிஸ்ட்ல எந்த உறவுல வச்சிருக்கிறோம் என்பதை நாம எப்படி கண்டுக்கலாம், அல்லது பரலோகம் எப்படி பாக்குது அப்படின்னா நம்ம பிரேயர் லைஃபை வைத்து. பிதா இயேசுவுக்கு டெய்லி தேவை. அதனால் அவ்வளோ பிஸியா இருக்கும் போதும் எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு அவர் மலையிலே ஜெபம் பண்ணதுக்கு போனார் அப்படின்னு இருக்கும். காலையில இருட்டோடு இருட்டா எழுது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் கொஞ்ச நேரத்தில் ஜனங்க தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க, அப்பா கிட்ட பேச முடியாம போயிடும். அதனால 1 hour தூக்கத்தை தியாகம் பண்ணி சீக்கிரம் எழும்பி போய் இருந்து உக்காந்துருந்து அப்பா அப்படின்னு பேசுறார். நைட்டு தான் பேசிட்டு படுத்தார், காலில் பேசுறார். அவருக்கு இயேசுவை பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுல உறுதியா இருக்குன்னு நான் டெய்லி என் அப்பா கிட்ட பேசிடணும். சிலுவையில் பிதா கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியல, லைன் கிடைக்கல, கத்திட்டார். என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டு ஏன் போன் எடுக்கல. ஆமென். நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடுறோம், துணையாளர்னு சொல்றோம். ஆனா நம்ம பிரேயர் லைஃப் வச்சு தான் அவர் நமக்கு துணையாளரா, அவர் நமக்கு அப்பாவா, அல்ல அவர் நம்ம பக்கத்து வீட்டாளா, அல்லது அவர் நமக்கு கூட வருகிற ஒரு நபரா? என் பிரேயர் லைஃப் சொல்லும் என் வாழ்க்கையில் அவர் யார் என்பதை. நம்முடைய பிரேயர் லைஃப் சொல்லுது உன் வாழ்க்கையில் அவர் துணையாளரா இல்லையா என்பதை. நம்ம பிரேயர் லைஃப் சொல்லும் அவர் உனக்கு பரிகாரியா இல்லையா என்பதை. நம்ம பிரேயர் லைஃப் சொல்லும். அதனாலதான் ஜெபத்தை விட்டுறாத பைபிள் ஃபுல்லா சொல்லி இருக்கு. ஜெபத்தில் உறுதியாய் சரித்திருங்கள்.
உறுதியாரு. இந்த ஜெபிக்கிறவர்களுக்கு வருகிற சோதனையே என்ன தெரியுமா? ஜெபிக்காம இருக்கிறதாம். ஜெபிக்கிறவர்களுக்கு வருகிற ஒரே ஒரு சோதனை தான் உண்டு. என்ன சோதனை? அவங்கள ஜெபிக்க விடாம பண்றது. அதுக்காக பல விதங்களை சத்துரு கையாளுவான். தானியேலுடைய ஜெபம் நமக்கு தெரியும். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல தானியேலின் சத்துருக்கள் 5வது வசனத்துல சொல்றாங்க, நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது. நல்ல கவனமா கேளுங்க. டெய்லி தேவனோடு ஒருவன் சஞ்சரிக்கிறான் என்றால் அவனை குற்றப்படுத்தும் முகாந்திரம் கூட சத்துருவுக்கு தெரியாமலே போயிடும். இவனை எப்படி பிடிக்கல அவன சத்துருக்களுக்கு ஐடியாவே பண்ண முடியாது. சத்துருவுக்கு வந்து பிளான் பண்ணவே முடியாது. இவனை இந்த விஷயத்தில் அகப்படுத்தலாமா? ஐயோ குழம்புதே. ஏன்னா இந்த தானியேல் டெய்லி ஜெபிக்கிறவன். அப்போ ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு விரோதமாக ஒரு பிளான் உருவாகுதுன்னா நான் ஜெபத்தை விட்டுட்டேன்னு அர்த்தம். எனக்கு விரோதமா ஆயுதம் வாய்க்காது, ஆயுதம் உருவாகுது இல்ல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதமும். சவுல் கையில் இருக்கிற ஈட்டி தாவீது மேல படல, உண்மைதான். ஆனா கையில ஈட்டி வச்சிட்டு இருக்கிறான்ல, அதுவே நம்ம சமாதானத்தை கெடுக்குதா இல்லையா? கையில ஒரு ஆள் ஈட்டி நமக்கு முன்னாடி 3 வச்சிட்டு இருந்தா சமாதானத்தை கெடுக்குதா இல்லையா? எப்படி இருக்கு? தாவீது ஃப்ரீ அப்படி ஃப்ரீயா வாசிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி எரிஞ்சாச்சு. இப்படி ஜெபத்திலையும் இப்படி பார்க்கறது. ஏங்க ஒரு 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 சமாதானம் போச்சா? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணாலும் பார்க்கறது. தாவீது இப்படி வாசிட்டு இருக்கும் போதே இப்படிதான் நிற்பார், இப்படிதான் நிற்பார். எல்லாரும் நினைப்பாங்க தாவீது வாசிக்கிறதுக்காக இப்படி நிற்கிறார். இல்ல, எடு ஓட்டம் ஓடுறதுக்காக அப்படி நிற்கிறார். இங்க பாருங்க, முகாந்திரமே அவங்களால பிளான் பண்ணவே முடியல. ஏன்னா அவன் டெய்லி தேவனோடு உறவாடுறவன். அவன் இந்த தானியேலை அட்டாக் பண்ணணும்னா எதை ஸ்டாப் பண்ணணும் தெரியுமா? அவன் பிரேயர் லைஃபை ஸ்டாப் பண்ணணும். ராஜா கிட்ட பேசி என்ன பண்றாங்கன்னா, ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சட்டத்தை வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறமும் 11வது வசனம் இந்த வார்த்தை படிக்கும் போதே அது ஒரு பெரிய சவாலான வார்த்தை. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம சத்துரு எதை நம்ம கிட்ட பார்க்கணும் தெரியுமா? நம்ம ஜெபம் பண்றது. ஆமென். அவங்க கண்டார்கள். இவங்க பார்த்து தானியேலை பிடிச்சு சிங்க கபில தூக்கி போட்டாங்க. நமக்கு தெரியும் தானியேல் காக்கப்படுகிறான். ஆனா இந்த தானியேல் ஜெபிக்கிறதை கண்ட அத்தனை பேரும் தாங்கள் வெட்டின குழியில தாங்களே விழுந்தார்கள். அவங்க இப்படி பிளான் பண்றாங்க, அப்படி பிளான் பண்றாங்க, இப்படி பிளான் எண்ணங்களுக்கு தப்பு வைக்கிறவர் தேவன். அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் உண்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். யூதருடைய எண்ணங்களுக்கு தப்புவித்தார் அப்படின்னு எடுத்தீங்களா? ஓகே, எடுக்கலன்னு விட்டுருங்க. ஒரு வார்த்தை இருக்கிறது, எண்ணங்களுக்கு தப்புவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 5வது பேதுருவை கர்த்தர் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அப்ப சொல்லப்பட்ட வார்த்தை, யூதருடைய எண்ணங்களுக்கு தப்பு வைத்தார். அப்ப அவங்க பிளான், அவங்க நினைவுக்கு கூட தப்பு வைக்கப்படுகிறார்கள். இந்த பேதுரு என்ன செய்கிறார் அப்படின்னா,
சீஷர்களோடு கூட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 12:11 வாசிங்க. அப்போஸ்தலர் 12:11. பேதுருவுக்கு தெளிவு வந்த எனக்கு தெரியும் இங்க நிறைய டிக்ஷனரி உண்டு, யாராவது கண்டுபிடிப்பாங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும், இந்த வார்த்தை கவனிக்கணும், யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி. என்ன எண்ணம்? அடுத்த நாள் பேதுரு என்ன பண்ணணும்? கொலை போயிடும். அவன் எண்ணத்திலிருந்து வெளியே கொண்டு வரார். எண்ணத்திலிருந்து, அதாவது சத்ருவின் எண்ணத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதனால அவன் அடுத்து என்ன வரான்? கைக்குள்ள இருக்க கொண்டு வரான். முதல்ல சத்ரு நம்ம எங்க படிப்பான் தெரியுமா? அவன் நினைவுல இவனை டார்கெட் பண்ணுவோம், இவனை டார்கெட் பண்ணு, தானியலை டார்கெட் பண்ணு. இவங்க எண்ணத்துல பிடிக்கவே முடியல தானியல. எண்ணங்களுக்கு கர்த்தர் அவரை அப்ப எண்ணத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து, அடுத்து கையிலிருந்து, அதாவது கையிலிருந்து விட்டுருவோம் நிறைய விஷயத்தை. இந்த மனசுலேருந்து விடுறது பெரும்பாடு. வேண்டான்னு சில காரியத்தை ஒதுக்கி வச்சுட்டு இப்படி பார்த்துட்டே இருப்போம். வேறு ஒரு ஆசை, நான் வேற ஆவேசத்தில் கலத்திட்டேன் ஆண்டவரே, ஆனால் பக்கத்தில் போட்டுட்டு வந்திருந்து இப்படி இப்படி ஆட்டும் போது என் முகத்திலே வந்து அடிக்குது. வேறு ஒரு ஈஸியா இந்த எண்ணத்திலிருந்து வெளியே வர்றதெல்லாம் அதான் ரியல் டெலிவரன்ஸ். கையிலிருந்து ஓங்கி பறிச்சிடலாம். சில சின்ன பிள்ளைங்க கையிலிருந்து சில காரியத்தை நம்ம ஓங்கி பறிக்கும் போது கையிலேருந்து வந்துடும். ஆனால் பிள்ளைங்க மனசுலேருந்து வராது. ஓன்னு என்ன பண்ணும்? அழ ஆரம்பிக்கும். ஓன்னு அழ ஆரம்பிக்கும். ஆமென். இங்கே 12வது அதிகாரத்தில் பேதுரு எண்ணங்களுக்குள்ளும் கைக்குள்ளும் அகப்பட்டிருக்கும் போது சில ஸ்திரீகள் போய் உட்கார்ந்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமென். இந்த வார்த்தையை ஒரு நாள் ஆயத்த ஜெபத்தில், யூத் வெஸ்ட் ஆயத்த ஜெபத்தில் சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். அப்பொழுது சொன்ன வார்த்தை இதுதான்: தேவ பிள்ளைகளை பெற்றோரே, சத்துருவின் எண்ணங்களுக்குள்ள கூட நம்ம பிள்ளைங்க இருக்கக்கூடாது. ஆமென். சத்துருவின் அவனால பிளானே போட முடியாது. பிளானே அவனால போட முடியலன்னு சொல்லணும். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் அவரை அண்டி கொண்டிருந்தபடியால். அந்த வசனத்தை கண்டுபிடிங்க மத்தேயுல. ஆமென். ரைட் சைடில் இருக்கும். ஜனங்கள் எல்லாரும் அவரை அண்டி கொண்டிருந்தபடியால் அவரை இன்ன விதமாய் கண்டுபிடிக்கலாம் என்று அவங்களுக்கு முகாந்திரமே கிடைக்கலையா. ஆமென். ஜனங்கள் எல்லாரும் அண்டி கொண்டிருந்ததுனால அவரை எப்படி பிடிக்கலாம், எப்படி அகப்படுத்தலாம்னு முகாந்திரம் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லையா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. சரி, நீங்க மெதுவாக கண்டுபிடிங்க வீட்டில் போய். இனி கவனிங்க. அப்போ தேவ பிள்ளைக்கு வருகிற, ஜெபிக்கிறவனுக்கு வருகிற சோதனையே ஜெபிக்க விடாமல் இருக்க பண்ணுவது. எவ்விரு பாருங்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இயேசுவின் காலில் விழுந்து கெஞ்சுறான், கண்ணீர் வடிக்கிறான், அழுறான். எங்க வீட்டுக்கு வாங்க. நேர வீட்டுக்கிட்ட வரும்போது வீட்டில இருந்து ஒரு டீம் புறப்பட்டு வந்து சொல்றாங்க, உன் மகள் மரித்து போய்விட்டாள். அடுத்த வார்த்தை, போதகரை வருத்தப்படுத்தாத. அதன் அர்த்தம் என்ன? இனி அவர்கிட்ட கேட்காத. ஜெபிக்கிறவனுக்கு வருகிற சோதனையை ஜெபிக்க விடாமல் இருக்க பண்ணுவது. இனி கேட்காத, இனி இதுக்காக ஜெபம் பண்ணாத, இனி நீ ஆண்டவர்கிட்ட கேட்காத. போதகரை ஏன் வருத்தப்படுத்துற? எலியா பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருக்கு எலியாவின் ஜெபத்தை குறித்து பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, கருத்தாய் ஜெபிக்கிறவன், கருத்தாய் ஜெபிக்கிறவன், ஊக்கமாய் ஜெபிப்பான். அவன் வார்த்தை பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளோ ஆழம் இருக்கும். அப்படிப்பட்ட எலியாவை ஜெபிக்க விடாம இருக்க பண்ணும்படிக்கு ஏசபேல் சொல்ற, நாளைக்கு நேரத்துக்கு அவன் கதையை முடிச்சிருவேன். எல்லாம் அவனுடைய அடையாளமே கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் நேர சூரிய செடி கீழே போய் சுருண்டு படுத்துட்டான். முடிஞ்சு. ஆண்டவர் அவனை படுக்க விடல, அவனை தட்டி எழுப்புறாரு. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன? அடையாளமே என்னப்பா? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். வா. நேர போன ஒரு குகைக்கு உள்ள போய் திருப்பியும் வெளியே கூட்டிட்டு வர்றாரு. உனக்கு என்ன வேலை? வந்து நெல்லு. இதான அடையாளம். என் பிரேயர்ல சத்துரு கை வச்சு
என் பிரேயர் லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்னா அவன் கை ஓங்குதுன்னு அர்த்தம். விடக்கூடாது. ஆமென். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களால ஜெபிக்க முடியலைன்னா உங்க ஜெபத்தை பார்த்து சத்துரு பயப்படுறோம். ஆமென். உங்களுக்கு இப்ப ஜெபம் ஓட மாட்டேங்குது. அவன் பல விதத்துல சில துர்ச்செய்திகளை கொண்டு வரான், சில நெகட்டிவான காரியம், சில போராட்டங்கள். ஜெபிச்சாலே பிரச்சனை. இந்த வார்த்தையை மனசுல எழுதி வச்சுக்கோங்க. உங்க பிரேயர் லைஃப்ல அவன் கை வைக்கிறனா உங்க பிரேயர் லைஃப் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அவனை இருக்க விட மாட்டேங்குது. எத்தனை பேர், எத்தனை கோடி பேர் இருந்தோம், எத்தனை பேர் யூடியூப்ல ஜெபம் நடத்துறாங்க, எல்லாம் நடத்துறாங்க. ஆனா ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு குடிசைக்குள்ள இருந்து நீங்க பண்ற ஜெபம் சாத்தான் வந்து தடுக்கிறானா, அவங்க ஜெபம் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்தை குறித்து 4 காரியத்தில் ஒண்ணுதான் சொன்னேன். ஜெபம் என்பது தேவனோடு உள்ள உறவு. 2வது, ஜெபம் என்பது இருதயத்தை ஊற்றுறது. வெறும் அதான் அஞ்ஞானிகளை போல வார்த்தைகள் நம்ம எல்லாம் இந்த வாயின் வார்த்தைகளையோ வச்சு முடிச்சிடறோம். இல்ல, என் இருதயம் ஓப்பன் ஆகிறது வரைக்கும், இந்த மனம் திறந்து என்னால பேச முடியலைன்னா என் ஜெபம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு அர்த்தம். பர்சனல் பிரேயர்ல மனம் திறந்து நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட பேசலைன்னா நான் இன்னும் ஜெபத்தை, நீங்க 3 மணிக்கூர் இருக்க உங்க மனசு இன்னும் ஓப்பன் ஆகல, இப்படி இருக்குதான் இருக்குன்னு நீங்க இன்னும் பிரேயரை ஸ்டார்ட் பண்ணல. நீங்க இன்னும் பிரேயரை ஸ்டார்ட் பண்ணல. டைம் போயிருக்கும், 3 மணிக்கூர் ஆயிருக்கும். என் மனம் திறந்து நான் பேசுறேன். மனம் திறந்து 10 நிமிஷம் பேசிட்டேன்னா அந்த 10 நிமிஷம் அர்த்தமுள்ள ஜெபம், இருதயத்தை ஊற்றுறது. அன்னாள் சொல்றேன், நான் ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தை அப்படியே ஊற்றிட்டேன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பக்கத்தில் வந்துடுவார். இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுங்க. அதனால தான் அடிக்கடி சபைக்கு சொல்லுவேன், உங்களை வீட்டில் இருந்து ஃப்ரீயாக ஜெபம் பண்ண முடியலையா, சர்ச்சில் வந்து, சர்ச் டோர் ஓப்பனில் தான் இருக்கும், வந்துருந்து எங்கேயும் சரி. இதை தூரத்துலேருந்து பார்க்குறவங்க உண்டு. ஒருவேளை உங்களுக்கு வீட்டிலேருந்து ஒழுங்கா மனம் திறந்து ஜெபம் பண்ண முடியலன்னு உங்கள் வீட்டு பக்கத்தில் நல்ல சபைகள் இருக்கும் அல்லவா, போய் உக்காந்துருந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவிக்குரிய சபைகள். ஆமென். போய் உக்காந்துருந்து ஜெபம் பண்ணுங்க. அங்கே ப்ரேயர் நடக்காத டைம்லாம் போய் உக்காந்துருந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை, மனசுல பாரத்தை வச்சுட்டு ஒரு தேவ பிள்ளை இருக்கிறதே ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அதனால தான் நீ கவலைப்படாத, பயப்படாத. பைபிள் அடிக்கடி வருகிற வார்த்தைகள் ஒன்று தான், பயப்படாத, கலங்காத, பயப்படாத. ஏன்னா ஒருத்தர் வந்து அப்போ ஒரு தேவ பிள்ளை பயப்படுறத பார்த்து ஆண்டவருக்கு பிடிக்கல. கலங்கிறத, நம்ம கலங்கிறத அவர் ரசிக்கிறார்னா அவர் ஏன் கலங்காதேன்னு சொல்லணும், ஏன் திகையாதேன்னு சொல்லணும்? திடமனதாரு, நீ பலன் கொண்டு. அப்ப நான் பலன் கொண்டு திடமன, இது அவர் விரும்புறார்ல. நீ பலனட்டு தளர்ந்து கிட, அவர் விரும்பல. இனி என்னில் பேச்சும் இல்லை மூச்சும் இல்லைன்னு சொன்னதும் கர்த்தர் தானியேலை திரும்ப தொடர்றார். உங்க இருதயத்தெல்லாம் அப்படி ஜெபத்துல என் இருதயம் ஓப்பன் ஆகல, நான் மனம் திறந்து, நமக்கு மனசுல இருந்து பேசுறதுக்கு சும்மா பேசுறதுக்கு நமக்கு தெரியுங்க. நம்ம மனம் திறந்து பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் தேவையில்லை. ஆனா வெறும் வாயின் வார்த்தைக்கு நமக்கு ஸ்கிரிப்ட் தேவை, இல்லைன்னா ஜெபம் ஓடாது. வெறும் எப்படி நமக்கு ஜெபம் ஏன் ஓட மாட்டேங்குது, 1 மணிக்கு ஓட மாட்டேங்குது? நம்ம வெறும் வார்த்தை தளர்ந்துடும், டயர்டாயிரும். 1 hour ப்ரீச் பண்ணாலே இந்த நம்ம ஆக்சிஜன்ல அந்த வாய் வழியாக தான் ரொம்ப போகும். எங்கெல்லாம் 1 hour ப்ரீச் பண்ணிட்டு உடனே சாப்பிட முடியாது, சாப்பிட்டு அப்படியே கேஸ் ஃபார்ம் ஆயிரும். அதனால ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு தான் மெதுவாக, அது மாதிரி தான் சுடு தண்ணி குடிச்சு அதுக்கப்புறம் மெதுவாக சாப்பிடும். இந்த மனம் திறக்காம வெறும் வாயில நம்ம ஆண்டோட்ட பேசிட்டு இருந்தால் 10-15 நிமிஷத்தில் டயர்டாயிருவோம் நம்ம. ஏன்னா மனசு அப்படியே இருக்கு, வெறும் வார்த்தை. நமக்கு கடன் தான் வாங்குவோம், கடன் வாங்குவோம். அவர் எப்படி ஜெபம் பண்ணார், ஆண்டவரே, நம்மளும் ஆண்டவரே அப்படிமோ. அவங்க எந்த ஜெப குறிப்பு எதாவது அனுப்பலையா, முடிஞ்சு அவ்வளோதான். இந்த மனம் திறந்துட்டா நமக்கு ஸ்கிரிப்ட் தேவையில்லை, நம்ம பேசிட்டே இருப்போம். ஆண்டவர்கிட்ட பழகணுங்க. அந்த மனம் ஓப்பன் ஆகிறதுக்காக தான் ஆண்டவர் சபத்தில் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அதான் ஜெபத்தில் தரித்திரு. சீஷர்கள்ட்ட சொன்னார்,
பரிசுத்தாவியை பெறது வரைக்கும் நீங்க எருசலேமில் தரித்திருங்கள். இவங்க வந்து முதல் நாள் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, அடுத்த நாள் சீட்டு போடுறாங்க. இது சொன்னார் ஆண்டவர்? இல்லை. நம்ம கூட்டத்தில் ஒருத்தன் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? சீட்டு போடுவோம். இவங்களுக்கு இருக்க முடியல, ஆனாலும் வெளியே போகவும் முடியல. அப்போ 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. எப்படி அந்த கூட்டத்தில் நம்ம அண்ணன் தோமா இருப்பார். அவருக்கு இந்த கொஞ்சம் டிலே ஆனாலே விறுவிறுன்னு ஒரு மெதுவாக பேதரு காதில், என்னது, எத்தனை பேர் உங்கள் முகத்தையும் நானும் பார்க்க, என் முகத்தை நீங்களும் பார்க்க. பேதரு சொல்லிப்பா, கொஞ்சம் இருப்பா, அவர் சொல்லிட்டாரு, இப்போ வெளியே போனாலும் நம்ம கதை முடிஞ்சு, நீ சாட்சியா இருக்கிறன்னா ஹோலி ஸ்பிரிட் வரணுன்ட்டார். 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 7, 8, 9, 10வது நாள் வரும்போது ஒரு வார்த்தை இருக்கும் பைபிள்ல, அவர்கள் ஒருமனப்பட்டு கூடினார்கள். அப்போஸ்தலர் 1 இருக்கும், அவர்கள் கூடி வந்து ஒருமனப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கும். 2:1 ஒருமனப்பட்டு கூடினார்கள். அப்போ ஒரு பிரேயர் ஒரு மனுஷனை ஒன்றையே சிந்திக்க வைக்குது, ஒன்றையே கேட்க வைக்குது. ஆரம்பத்தில் அவங்க சீட்டு போடுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. இப்போ எல்லாமே மாற்றி ஒரே காரியம், ஒன்றே. இந்த நிலைமையை கொண்டு வந்த போது அவங்க கூடி ஜெபிக்க ஆரம்பித்ததும் ஹோலி ஸ்பிரிட் வந்து இறங்கிட்டார். ஜெபம் வந்து நம்ம இருதயம் வந்து கனெக்ட் ஆகணும், மனம் திறந்து பேசணும். ஒருத்தங்க கிட்ட மனம் திறந்து பேசி பாருங்க, டைம் போறதே தெரியாது. நமக்கு ஜெபம் வந்து டைம் போகவே மாட்டேங்குன்னா நம்ம வெறும் வாய் தான் பேசிட்டு இருக்கு, நம்ம இருதயம் வந்து அடைபட்டிருக்கிறது. ஜெபம் என்பது எதிர்பார்த்திருப்பது, எதிர்பார்த்திருக்கிறது. நான் ஜெபம் பண்றேனால என்ன அர்த்தம்? நான் உங்கள்கிட்ட தான் எதிர்பார்த்திருக்கிறேன். ஆமே. நான் ஜெபம் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? நான் ஜெபம் பண்றேன்னா ஆண்டவரே நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம். நான் ஜெபம் பண்ணலன்னா உங்ககிட்ட தான் எதிர்பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி, நம்ம கிட்ட எல்லாம் வாங்குறதுக்கான காசு இருந்தாலும் நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளை எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஒரு சின்ன கர்ச்சீஃப் வாங்க போறோம், காசு இருக்கு, ஆண்டவரே உமக்கு சித்தமா நான் போறேன். இது வந்து கேட்கறதுக்கு விளையாட்டுத்தனமா இருக்கும். ஆனா நான் எல்லாத்துக்குமே அவரை எதிர்பார்த்து இருக்கிறேன் என்பதை என் பிரேயர் காண்பிக்கிறது, என் பிரேயர் லைஃப் காண்பிக்கிறது. ஏப்பா அவன் என்ன எதிர்பார்த்து இருக்கிறான்பா, அவன் என்ன நம்பி இருக்கிறான்பா. ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அனனியா கிட்ட நீ போய் பவுல் தலையில, சவுல் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. ஏன் ஆண்டவர்? அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான்பா அப்படிம்பார். அவன் இப்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பார்த்து நீ போய் கை, அவன் எதிர்பார்க்கிறான், அவன் நம்புறான். நீ போ, நான் எதிர்பார்த்திருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், இப்பொழுது நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. சங்கீதம் 39 சொல்றார், நீரே என் நம்பிக்கை. அப்ப நான் டெய்லி ஜெபிக்கிறேன். நான் யாரை எதிர்பார்த்திருக்கிறேன்? கர்த்தரை எதிர்பார்க்கிறேன். நான் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறேன். நான் ஜெபிக்கலைன்னா அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? இவன் கர்த்தரிடத்தில் என்ன செய்யல? எதிர்பார்க்கல. ஜெபம் என்பது தேவனோடு உறவாடுவது, இருதயத்தை ஊற்றுவது, தேவனிடத்தில் எதிர்பார்ப்பது. இன்னொரு காரியம், தேவனை சார்ந்திருப்பது. சார்ந்திருப்பது. கடல்ல பேதுரு இறங்கி நடந்தாச்சு. கொஞ்சம் உள்ள போனதும் ஆண்டவரேன்னு கத்தினான். இயேசு அவன் கையை பிடிச்சார். அதுக்கப்புறம் எப்படி நடக்கிறான்னா, அவர் கையை பிடிச்சுதான். நான் ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே எனக்கு எத்தனை உறவுகள். சில சொல்லுவாங்க, வீட்டில் ஃபுல்லாக சொந்தக்காரங்க வந்தனால எனக்கு என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. அப்படி இல்லைங்க. ஒரு கால் நடக்க முடியாத ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டிக்கு கண்டிப்பாக தேவை. ஸ்டிக்கு கண்டிப்பாக தேவை. ஆமாவா இல்லையா? இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும்
அவர் கிருபை கண்டிப்பா தேவை. அவன் எத்தனை வசதி எத்தனை வாய்ப்பு வந்தாலும் உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதையா வாழ தெரியாதையா. முடியாதையா. ஒரு கண்ணு தெரியாதவங்களை ஒரு கண்ணு தெரிஞ்சவங்க நடத்தி கொண்டு போவாங்க. ஆமே. ஒரு முடவனை 4 பேர் கட்டில் தூக்கி கொண்டு போனாங்க. அப்போ வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தா அவங்களுக்கு இன்னொருத்தங்களை சார்ந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை டெய்லி செபிக்கிறான்னா என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க இல்லைன்னா நான் குறை உள்ளவன், நீங்க இல்லைன்னா நான் முடவன், நீங்க இல்லைன்னா நான் குருடன், நீங்க இல்லைன்னா. என்னைக்கு அவர் இல்லைன்னா நான் ஊனன், நான் பலவீனன் அப்படின்னு ஒருத்தன் உணர்றானோ டெய்லி ஜெபம் பண்ணுவான். டெய்லி நீங்க இல்லைன்னா. அதனாலதான் தாவீது சொல்றார், என் உட்காருதல் நீர் அறிந்திருக்கிறேன், என் எழுந்திருத்தல், நாம் நினைக்கிறது, நாம் படுக்கிறது. அப்ப இது சொல்லும் போது இன்னொரு காரியம் அதுல அழகா தாவீது வெளிப்படுத்துறதை பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, நான் படுக்கிறது, எழும்புறது, உட்கார்றது எல்லாத்துக்கும் எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. ஆமே. சில பலவீனத்தோடு இருக்கிறவங்களை கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்க, கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு துணை தேவை. ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனுடைய துணை தினமும் தேவை. எனக்கு அவர் துணை வேண்டும் என்பதை நான் எப்படி காண்பிக்கிறேன் என்றால் என் பிரேயர் லைஃப் மூலமா காட்டுறேன். எனக்கு நான் ஜெபிக்கிறேன், நான் டெய்லி என்னப்பா எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆமாப்பா அவர் தேவை. ஆமென் ஆமென். ஜெபத்தின் மேன்மை. நேரம் அதிகம் போகிறதுனால ஒருவனுடைய ஜெபம் ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, மனம் மாற அவர் மனுபுத்திரர் அல்ல. ஆனா கேளுங்கள், ஜெபம் தேவனுடைய மனதை மாற்றும். லூக்கா 11வது அதிகாரம் 5 முதல் ஜெபத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமை அவர்களுக்கு சொல்லுவார். ஒரு சிநேகிதன் பாதிராத்திரியிலே தன் சிநேகிதன் வீட்டுக்கு போய் கதவை தட்டி, என் சிநேகிதன் வந்திருக்கிறான், அவனுக்கு முன்பாக வைக்கிறதற்கு எனக்கு ஒன்றுமில்லை, 3 அப்பங்கள் எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். 7வது வசனம், வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு பண்ணாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். I cannot rise and give thee. அவ்வளவுதான். இப்போ தர மனசு இல்லை. உடனே அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு. அதன் அர்த்தம் என்னன்னா, அவன் ஜெபத்தை விடல, அவன் தட்டிட்டே இருக்கிறான். அப்போ இப்போ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு உள்ள இருந்து நினைச்சவர் இப்போ மனசு மாறுது. என்ன மாறுது அப்படின்னா, கொடுத்துடலாம். இந்த உவமையை சொல்லிட்டு உடனே கர்த்தர் சொல்லுகிறார், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டு கிடைக்கலன்னு சொல்லி கேட்கிறத நிறுத்திராத, உனக்கு கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றார். நல்ல கவனமா கேளுங்க. சில காரியங்கள், சில சொல்லுவாங்க, ஐயோ இப்படி ஒரு சொப்பனம் என் புருஷனை பத்தி ஆண்டவர் காட்டிட்டாங்க, என் மனைவியை பத்தி காட்டிட்டாங்க, என் பிள்ளைய பத்தி காட்டிட்டாங்க, ரொம்ப 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 ஆபத்துல மாற்றுறது மாதிரி, அப்படி மாற்ற மாதிரி.
இப்படியெல்லாம் வரும்போது பதறதுக்குல்ல, நீங்க ஜெபம் பண்றதுக்கு. நீங்க ஜெபம் பண்ணா அந்த ஆபத்து மாறும். எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம், லாக்டவுன் டைம்ல நம்முடைய சபையில் உள்ள ஒரு விசுவாசி, நான் ப்ரேயர் முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். அவங்க மறித்து அவங்க கல்லறை கட்டி அதுக்கு முன்னாடி நிற்கிறது மாதிரி ஒரு ட்ரீம் ஒன்று பார்த்து காலையில், ஆண்டவரே அவ்வளோதானா, அப்போ ஏன்னா மறித்தாங்க அல்லது மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். இது மறித்து அடக்கம் பண்ணி கல்லறை கட்டி கல்லறைக்கு வெள்ளையும் அடிச்சு அப்படி ஒரு ட்ரீம். அப்போ இது என்ன ஆண்டவர், எப்படி ஆண்டவர் இதுக்கு ஜெபம் பண்ண அப்படி சொல்லி காலையில் எழும்பி ரொம்ப பதட்டத்தோடு எழும்பி இருக்கும்போது ஆண்டவர் இடைப்படுறார். இப்படி ஒரு சம்பவம் இப்பொழுது நான் குறிக்கவில்லை, ஆனால் சத்துரு போராடுறான், நீ ஜெபம் பண்ண அப்படின்னு, ஜெபம் பண்ண மாற அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். இன்னைக்கு அவங்க கிருபையினால ஜீவனோடு இருக்கிறாங்க. சில காரியத்தை மாற பண்ணும். சில அந்த தண்டனையின் மேகம் வீட்டுக்கு மேல இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம் அந்த மேகத்தை மாற்றும். எங்க தேவனையே ஜெபம் மனம் மாற பண்ணுதுன்னா, மோசே கிட்ட சொல்ல, கீழே ஜனங்க விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்து பயங்கரமா கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி ஆராதிக்கும் போது மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார், என்னை விடு மோசே, நான் இந்த ஜனங்களை என்ன செய்ய போறேன். ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? அவர் வாயிலிருந்து என்ன வராது? பொய் சும்மா கூட வராது. நம்ம பொய்ய சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? சும்மா சொன்னேன் கேட்டா பரிசுத்தவான்கள், அதனால நாங்க சொல்றது பரிசுத்த பொய். ஏன்னா நாங்க என்ன பண்ணிட்டோம்? சும்மா சொன்னேன். ஆண்டவர் சும்மா கூட சொல்ல மாட்டார். அப்படி பட்டு போன்னு சொன்னா அது அடுத்த நாள் பார்த்தா எப்படி இருக்கும்? பட்டுதான் இருக்கும். ஆமே, அவர் சும்மா எல்லாம் சொல்லவே மாட்டார். பரலோகத்தின் திறவுகோலை என்னப்பா நீ வச்சுக்கோன்னு சொன்னா அது வச்சுக்கோ. அவன் தான், பேதுரு தான் ஓபன் பண்ணி கொடுக்கணும். தேவன் சும்மா சொல்லவே மாட்டார். அப்ப மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, என்னை விடு மோசே, இவர்களை அழித்து போட்டு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உடனே மோசே கெஞ்சிறாரு. கெஞ்சும் போது வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 32:14, அப்பொழுது இந்த வார்த்தையை கவனிக்கணும், கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த. அப்போ ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். கர்த்தர் ஒன்று நினைச்சிட்டார்னா அது செஞ்சிருவார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த. அப்போ என்ன நினைச்சிட்டார்? இந்த ஜனத்தை என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும். செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இதுக்கு காரணமா இருந்தது என்ன? அவருடைய ஜெபம். இந்த பிரேயர் விட்டுறவே கூடாது. யாக்கோபிட்ட கர்த்தர் சொல்றார், யாபோக்காட்டின் கரையில் வைத்து என்னை விடு, நான் போகட்டும் அப்படிங்கிறார். இப்போ இங்க யாக்கோபை ஆசீர்வதிக்கிறது தேவ சித்தம்ல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என்ன விடு, நான் போறேன். யாக்கோபு பிடிச்சிட்டு என்ன சொல்றான்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? யாக்கோபை தட்டி போட்டுட்டு, பூச்சி தானே, செவியை பிடிச்சு அப்படி தூக்கி போட்டுட்டு போக முடியுமா? முடியாதா? ஜெபிக்கிறவனை கர்த்தர் கனம் பண்றது போல வேற யாரும். நீங்க ரொம்ப ஜெபம் பண்றதுனால உங்க வீட்டில் ரொம்ப கனவீனப்படுத்தப்படுறீங்களா? இந்த செய்தியை கேளுங்க. உங்க வீட்டில் கர்த்தர் உங்களை தான் மிகவும் கனப்படுத்துகிறார். யாபேஸ் சகோதரர்களை பார்க்கல எப்படிப்பட்டவனா இருந்தானோ? கனமுள்ளவன். ஏன்னா அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவன். தேவனை மனம் மாறப்படும். சில வார்த்தை ஆண்டவர் காட்டுவார், அவ்வளவுதான், முடிஞ்சு. எதுக்கு அப்படி காட்டுறாரு அப்படின்னா, நம்ம அதை வச்சு ஜெபம் பண்றதுக்கு. நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் யாராவது வழி மாறி ட்ராக் மாறி எல்லாம் போனது போல ஒரு நிலை போகும்போது
இந்த இடத்துல மோசே மாதிரி ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய மனசை மாற்ற வைக்கிற அளவுக்கு இந்த ஜெபத்துக்கு மேன்மை இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் எழுதி அவ்வளோதான். அதாவது சொல்லுவாங்க, அது உன் தலையெழுத்துப்பா, அவன் அப்படிதான் கஷ்டப்படணும். ஏன் அப்படி கஷ்டப்படணும்? அவர் தான் நமக்கு சாபமாயிட்டார்ல. போடு தேவ சமூகத்தில் முழங்கால ஆண்டவர்கிட்ட கேளு, விடாத கேளு. ஆமா, இதை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். ஆண்டவரே என்ன சொல்றாரு? சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படிக்கு ஒரு உவமையை சொல்லும் போது யாரை சொல்றாருன்னா, ஒரு அநியாயமுள்ள அநீதி செய்கிற லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை, ஆனா அவங்கிட்ட ஒரு விதவை போய் கேட்டுட்டே இருக்கிறான். 4வது வசனத்தை பாருங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. மனசாட்சியே இல்லாத ஒருத்தன் அவனே தொடர் ஜெபத்துக்கு மன வைப்பான்டா. அவன் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு, 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. அப்படி இருந்துட்டு அவன் சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் இந்த விதவை எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியால் இவளுக்கு என்ன செய்யணும்? நியாயம் செய்ய வேண்டும் என்று. ஆமென். அந்த நியாயாதிபதி யாருன்னு கர்த்தர் சொல்றார் 6வது வசனத்துல. அநீதியுள்ள நியாயாதிபதியையே ஒருவருடைய தொடர் ஜெபம் நியாயம் செய்ய வைக்குமானால், நீதியுள்ள நியாயாதிபதி, மனசே இல்லாதவன், மனசாட்சியே இல்லாதவனே மனம் இறங்குறான். எங்க ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க, ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, சிலர் உங்க வீட்டில் வந்து தீர்க்க தரிசனமாவே சொல்லுவாங்க. சிலர் அப்படி கிருபை பெற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் முடிஞ்சு. இவர் 5 நாள்ல செத்துருவாரு. இவங்க அப்படி இப்படிலாம் கேட்கும்போது நம்ம உடனே சோர்ந்து போய், ஆண்டவர் சமூகம் இருக்குங்க, தேவ சமூகத்தில் போயிருந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அவர் மனம் இறங்குகிறவர். நினிவே பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்ட காஸ்பல் என்ன தெரியுமா? 40 நாள்ல அழிப்பார், ஒழுங்கா ஜெபம் அப்படியே சொன்னாங்க. இல்ல, 40 நாள்ல கர்த்தர் அழிக்க போறார். அவ்வளவுதான், இவ்வளவுதான் செய்தி. தப்புறதுக்கு மார்க்கெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா அந்த செய்தியிலே ஒரு கிருபையை வச்சுட்டார். 40 நாள். ஆமே. ஜனங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, போய் உக்காந்துருந்து ஆண்டவர் மனசை மாத்துறாங்க. ஆண்டவர் மனசை மாத்துறாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த தீங்கை செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்பட்டார். எங்க ஆண்டவர் மனசை மாத்தலாம். ஆண்டவர் மனசு, சில கோபம், சில தண்டனை நம்ம குடும்பத்தின் மேல இருந்தால் நம்மளால ஃபீல் பண்ண முடியும், ஸ்மெல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது நம்ம சார்ந்தவங்க ரொம்ப துன்மார்க்கத்துக்குள்ள போவாங்க, நம்மளால ஃபீல் பண்ண முடியும், ஸ்மெல் பண்ண முடியும் ஆண்டவர் சமூகத்தில். அதுக்கப்புறம் அசதி ஆயிடக்கூடாது, அதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு தாயார் வந்து அன்னைக்கு என்ன சொல்றாங்க, இப்படி என் பையன் நீ திருந்த மாட்டான் பாஸ்டர், அதனால அவன் போற வழியில் ஆக்சிடென்டாக எப்படி 4-5 கை காலில் அடிபட்டு அவன் வந்துட்டான்னா மாறுறதுக்கு வாய்ப்பு. ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க, ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க. ஒரு சகோதரன் காயின்டையே அவன் தம்பியை பத்தி கேட்பான் என்றால், பெற்றோர்கிட்ட பிள்ளைய பத்தி கத்த நாளை கேட்பார். எங்கன்னு கேட்பார். உன் சகோதரன் எங்க? ஒரு அண்ணன்டையே தம்பியை பத்தி கத்தர் கணக்கு கேட்கிறார் பெற்றோர்கிட்ட. ஏன்னா பிள்ளைகள் யாரால் வருகிற சுதந்திரம்? என் சுதந்திரம் எங்கன்னு கேட்பார் ஆண்டவர். என் சுதந்திரம் எங்க அப்படின்னு கேட்பார். ஆமே. ஆண்டவர்கிட்ட போராடணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். இவன்லாம் எங்க பாஸ் ஆக போறான் சொல்லாதீங்க, சொல்லிட்டு போயிருந்து ஜெபம் பண்ணும், ஆண்டவர் இவனுக்கு ஜெயத்தை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சில சொல்லுவாங்க பாருங்க, இது அவ்வளவுதான், இந்த ஆள் அவ்வளவுதான், இவனுக்குள்ள வேற ஆவி இருக்கு, இவன் கதை முடிஞ்சு. வேற ஆவி இருக்குன்னா உனக்குள்ள நல்ல ஆவி இருக்குல்ல, ஜெபம் பண்ணு,
ஆளை மாத்துங்க. ஹalleluya. எப்பேற்பட்ட சவுலே பவுலாய் மாறி கர்த்தருக்காய் ஓடுகிறான். நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஒரு டிஃபரெண்டா ஒன்னு ஸ்மெல் பண்றோம் அப்படின்னா கர்த்தர் உணர்த்துறார், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு. நீ ஜெபம் பண்ணு, அவன் மாற ஜெபம் பண்ணு. அவன் வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில நீ பெற்ற இரக்கம் அவன் வாழ்க்கையில தேவன் கொடுக்கும்படி. ஒரு மோசே ஜெபம் பண்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவன் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு. என்ன வார்த்தைங்க அது! ஒரு ஜெபம் ஆண்டவருடைய மனசை மாத்துது. ஹalleluya. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில். அதனாலதான் தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த ஜெபம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே கிறிஸ்தவனுக்கு ஜெபம் இல்லைன்னா அவன் வெறும் பேர் கிறிஸ்தவன் தானே தவிர. ஆமென். பிள்ளைங்க ட்ராக் மாறுறாங்களா, வழி மாறுறாங்களா? ஆமாம். ஆண்டவர் சமூகத்தில் போராடுங்க. கடந்த நாள் ஒரு தாயார் அழுறாங்க, நான் ஒவ்வொரு வசனத்தையா வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு. இதே போல கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இந்த வார்த்தை எழுதும் போது ஆவியானவர் இருதயத்தில் வைத்த வார்த்தை எப்படி வாசிக்கிறேன்? நீ ஒரு காரியத்துக்காய் ஜெபிக்க ஏவப்படுகிறாய் என்றால் புரிந்து கொள், வாய்ப்பு இன்னும் இருக்கிறது. ஆமென். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க ஏவப்படுகிறாய் என்றால் புரிந்து கொள், வாய்ப்பு இன்னும் இருக்கிறது. பேதுரு சிறையில் இருக்கிறான். பொழுது விடிந்தால் தலையை வெட்ட போறான் ஏரோது. இந்த ஸ்திரீகள் கூடி என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெபம் பண்றாங்க. இவர்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா விசுவாசம் அவ்வளவா இல்லை. அதன் அடையாளம் தான் பேதுருவே வந்து கதவை தட்டினதுக்கு அப்புறமும் ரோதைங்கிற ஒரு சகோதரி வெளியே நின்று இப்படி கேட்குறாங்க. பேதுரு கதவு கிட்ட வாய் வச்சுட்டு, அதான் பேதுரு இவ பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்னு கதவை திறப்பான்னு பார்த்தா இவ உள்ள ஓடி போய் நேர பிரேயர் நடத்துற லீடர் அம்மாட்ட சொல்றாங்க, இப்படி பேதுரு வந்திருக்க, சும்மாரு, அவராவது வரதாவது நாங்க அவரு கல்றையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்க இருந்து விடுவியும் சொல்லிட்டு இல்ல அவரு தான், அவருக்கு சத்தம். அது ஒருவேளை அவருடைய தூதனா இருப்பான். அப்போ ஒரு காரியம் கன்ஃபார்மா தெரியுது, ஆட்களுக்கு பெரிய அளவுக்கு விசுவாசம் இல்லை, ஆனா ஜெபிக்க ஏவப்பட்டாங்க. சில நேரத்தில் நம்மள ஆண்டவர் ஏவுவார் தெரியுமா? நமக்கு ஜெபம் பண்ணனே தோணும், அப்படி தோணிட்டே இருக்கும். ஒரு காரியம் எல்லாம் கைவிட்டு போனது போல இருக்கும், ஆனாலும் ஜெபம் பண்ண தோணும். அப்படி எல்லாம் கைவிட்டு போனது போல இருந்தும் நாம் ஜெபிக்க ஏவப்படுகிறோம்னா ஆவியானவர் சொல்லுகிறார், அதுல இன்னும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிறைய காரியத்துக்காக இனி ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு மூடின ஃபைல் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு திறக்க வச்சு ஜெபம் பண்ண வைக்க போறான். ஆமென். வாய்ப்பு இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2 பேரை சிரிச்சு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. ஹalleluya. ஜெபம் மாறப்படும், தேவனுடைய மனசையே மாற்றப்படும். இரண்டாவது ஒரு காரியம், ஜெபம் ஏனென்ற காரியம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஏனென்ற காரியம் வெளிப்படுத்தப்படும். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், இந்த ஆகான் சிலவற்றை எடுத்து வைத்துக் கொள்வான், அது நிமித்தம் ஒரு பெரிய அடி இஸ்ரவேலுக்கு உண்டாகும். அப்பொழுது யோசுவா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தான். அப்படிதான் இருக்கும். 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ ஏன் விழுந்து கிடக்கிற? யோசுவாவுக்கு தாங்க முடியல. ஆண்டவர், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடந்துச்சு? ஏன் இந்த கூட்டத்தில் இப்படி நடந்துச்சு? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனமாக கேளுங்க. சில காரியங்கள் நடந்தது தான், அது உண்மைதானே. உடஞ்சது தானே. இப்போ நான் இந்த கிளாஸில் நான் தண்ணி குடிக்கிறேன், குடிச்சிட்டு நான் வைக்கும்போது
இதுல இருந்து மிஸ் ஆகி கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்து உடஞ்சிட்டுன்னா என்னதான்? உடஞ்சதான். உடனே இந்த இடத்துல இருந்து ஒரு அற்புதம் நடப்பதாக. இப்பொழுது இந்த அல்ல உடஞ்சா என்னதான்? உடஞ்சதான். வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும் பாருங்க, அது முடிஞ்சு. ஆனா ஒரு தேவ பிள்ளை அடுத்து இப்படி ஒன்று நடக்காம இருக்க அந்த காரணத்தை அறியணும். சில காரியம் செயின் போல ஃபேமிலியை வந்து பாதிக்கும். செயினா இது அந்த செயின் பிரேக் ஆகணும். இந்த ஒரு தோல்வி வந்துட்டு, தோல்வி வருவது தவறல்ல, ஆனா அந்த தோல்வி தொடரக்கூடாது. தோற்காத மனிதனே கிடையாதுங்க, வாழ்க்கையில் அடிபடாத மனிதனே கிடையாது. ஆனா அந்த அடியே எனக்கு தொடருகிறதுனா நான் அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல செயினை நான் பிரேக் பண்ண தவறிட்டேன். நான் எது எடுத்தாலும் நான் எடுத்தேன், நஷ்டமாயிட்டு. நான் எடுத்தேன், விழுந்துட்டு. நான் தண்ணி குடிச்சு கிளாஸை வைக்கிறேன், கை தவறி விழுந்துட்டு. ஆனா நான் தண்ணி குடிக்கிற கிளாஸ் எல்லாம் விழுதுன்னா என்கிட்ட தான் தப்பு இருக்கு. ஏன் விழுந்துட்டு? எதனால விழுந்துட்டு? ஓகே, இங்க ஒழுங்கா நான் வைக்கல. அப்போ ஒரு ரீசன் நமக்கு தெரியுது, இதனால இது கீழே விழுந்து உடையுது அப்படின்னு. யோசுவா விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் கேட்கிற, நீ ஏன் இப்படி கிடக்கிற? ஆண்டவரை ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு ரீசன் நடந்துச்சு? ஒரு ஜெபத்துல ஒரு தேவ பிள்ளை வாக்குத்தத்தத்தை மட்டும் கேட்க கூடாது, காரணத்தையும் கேட்கணும். என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த தரித்திரம் மாற மாட்டேங்குது? என் குடும்பத்துல ஏன் ஆண்டவரை இந்த வியாதி ஒரு சாபம் போல வந்துட்டு இருக்கு? என் வீட்டுல ஏன் மட்டும் ஏன் ஆண்டவரே எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் அடுத்த நிலைக்கு வர வேண்டிய நிலைமை இருக்கிறது? சில வீட்டுல எல்லாம் பெற்றோர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனா சில குடும்பத்துல பார்த்தா பிள்ளைங்களும் அதே போல கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு யோசுவாவை போல அந்த ரீசனை வந்து ஒரு தேவ பிள்ளை என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ரீசன் தெரியாம நான் எழும்ப மாட்டேன். அதுதான் யோசுவா. இப்போ ஆண்டவர் சொல்றார், இங்க பாருப்பா, நான் இப்படி சொன்னேன், உங்க கூட்டத்தில் இப்படி நடந்துச்சு, அதை மாத்திடு, சரியாயிரும். இந்த ரீசன் தெரிகிறதுக்கு யோசுவா விழுந்து கிடக்கிறான். எது வரைக்கும் தெரியுமா? காரணத்தை அறியும் வரைக்கும். 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், எழுந்திரு. எல்லா காரணத்தை சொல்லிட்டு 15 சொல்லப்பட்டிருக்கிறது, சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கிறவன் கர்த்தரின் உடன்படிக்கை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியா அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட கடவது என்றார். அப்ப அந்த ரீசனை வெளிப்படுத்துகிறார். 16 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து. நம்ம விழுந்து கிடக்கிறது கூட டைம் செட் பண்றோம். ஒரு 15 நிமிஷம் நடந்து ஜெபம் பண்ணுவோம், அடுத்து ஒரு 15 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம், அடுத்து ஒரு 15 நிமிஷம் விழுந்து கிடப்போம். அதுலேயும் 4 தடவை டைம் பார்க்குது, ஐயோ வலிக்குதே. சிலர் விழுந்து கிடந்து உறங்கி அதுக்கு நேரம் போனதே. இங்கே விழுந்து கிடக்கிறது என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? தன்னை அவன் முற்றிலும் வெறுமை ஆக்கிட்டான். ஆண்டவர், நான் தான் காரணம்னா என்ன வேணாலும் பண்ணிடுங்க, அல்லது என்ன காரணம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் என் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை படுது? என் பிரச்சனை மாற நம்ம ஜெபம் பண்ணுறோம். அந்த பிரச்சனை காரணத்தை கண்டுபிடிக்க ஜெபம் பண்ணுறோமா? பிரச்சனையின் காரணத்தை கண்டுபிடிச்சாதானாங்க அடுத்து இப்படி ஒரு பிரச்சனை வராது. பிரச்சனை மாறணும். அந்த பிரச்சனை எதனால வருது? நம்மள பிரச்சனை மாற ஜெபம் பண்றோம். எதுக்கு பலவீனத்தோடு போகும்போது ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க? ஃபீவர்னு போறாங்க, ஃபீவருக்கு ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க. 2 நாள் கழிச்சு அதே ஆள் ஃபீவர்னு போறாங்க, திருப்பி டேப்லெட் கொடுக்குறாங்க.
3 நாள் கழிச்சு வரும்போது எவ்வளவு நாளா ஃபீவர் இருக்கு, அது இவ்வளவு நாளா இருக்கு. உடனே டேப்லெட் எழுத மாட்டாங்க, டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்குறாங்க. ஏன்? இப்போ அவங்க எதுக்கு டெஸ்ட் தெரியுமா? ஃபீவர்னா பாடி என்ன செய்யும்? சுடும். காய்ச்சல் அடித்த டேப்லெட் உண்டு. ஆனால் தொடர்ந்து வரும்போது அவங்க அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. உள்ள என்ன இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, எதுனால. ஸோ அதுக்கான மெடிசினை கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் பிரச்சனை 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 பிரச்சனை. ரைட், பிரச்சனை கடன் மாற ஜெபம் பண்ணுங்க. ரைட், ஏன் கடன் வருது? எங்கள் வீட்டில் இப்படி ஒரு போராட்டம் இருக்குது, மாற ஜெபம் பண்ணும். ஏன் அந்த போராட்டம் வருது? இங்கே ஆண்டவரே எனக்கு இனி நான் தோத்துறக்கூடாது, ஜெயிக்கணும் என்பதற்காக அல்ல யோசுவா விழுந்து கிடக்குது. ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு தோல்வி வந்துச்சு? நான் உங்கள் பிள்ளை இல்லைப்பா, நான் உங்களை நம்பி வந்தவனில்ல. நீங்கள் தானே சொன்னீங்க பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். நீங்கள் என் கூட இருந்தால் நான் எப்படி நான் ஏன் தோக்கணும்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதில்லைன்னு சொல்லிட்டு இங்கே கைவிட்டுட்டீங்களே ஆண்டவரே. எரிகோ பட்டணத்துக்கு முன்னாடி நீங்க கைவிடல, ஆயி பட்டணத்துல வந்து இந்த சின்ன இடத்துல வந்து தோத்துட்டேனே ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே விழுந்து கிடக்கு? நீங்க ரீசன் சொல்லாம நான் எழும்ப மாட்டேன். கதை ரீசன் சொல்றார். ஏனென்ற காரியம் ஜபத்தில் தரித்திருக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜபிக்கிறவனுக்கு தேவ கனம் உண்டாகும். தேவ கனம் அதன் அடையாளம் தான். இயேசு கிறிஸ்து எப்பவுமே ஜெபிக்க போயிட்டே இருப்பார். ஆனால் ஒரு நாளிலே அவர் ஜெபிக்கும் போது மறுரூபமானார். மத்தேயு 17, லூக்கா 9 அதிகாரங்களிலே நான் பார்க்க முடியும். இந்த மகிமை வெளிப்பட்டது, க்ளோரி வெளிப்பட்டது. ஜெபிக்கும் போது எல்லாம் அது வெளிப்படுமானா கிடையாது. ஆனால் ஒருத்தங்க ஜெபத்தில் தரித்திருக்கும் போது ஒரு நாள் அவங்க ஜெப அறை வித்தியாசமாகும். ஒரு நாள் மற்றவர்கள் பார்க்கிற பார்வை தெரியும், இவங்க ஜெபிக்கிறவங்க. மோசே எப்பவுமே ஜெபம் பண்றவன், எப்பவுமே ஜெபிக்கிறவன். ஆனால் ஒரு நாள் அவன் ஜெபித்து வரும்போது அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பிரகாசமா இருந்தது. உடனே அவர்கள் யாத்திராகமம் 34:29 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிகள் யாத்திராகமம் 34:29. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அடுத்த வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே ஃபர்ஸ்ட் டைம்ல மலையில ஏறதும் இறங்கதும் இது பலமுறை. ஒரு நாள் சேஞ்ச் ஆச்சு. ஸோ நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் இந்த ஜெப ஜீவியம் மற்றவர்கள் கண்டு வியக்கும்படிக்கு மாறும். என்ன கர்த்தர் ஒரு காரியத்துக்காக ஒரு இடத்துல கொண்டு வந்து ஜெபிக்க வைக்கிறார்னா இந்த ஜெப அனுபவம் ஒரு நாள் மோசேக்கு கூட தெரியல, நான் மற்றவங்களுக்கு தெரியும். எத்தனை முறை இயேசு மலை ஏறி இறங்கி இருப்பார். ஆனால் ஒரு நாள்ல பேதுரு கண்டு வியந்து அவருக்கு என்ன பேசணும்னு தெரியாம ஆண்டவர் 3 கூடாரம் மகிமையிலையும் போய் வீடு கட்டுறதுல ரெடியா 3 கூடாரம் போட்டுருவோம். ஆமென். கொர்நேலியு பாருங்க, அவன் டெய்லி செபிக்கிறவன். ஆனால் ஒரு நாளில் அந்த செப அனுபவமே மாறிச்சு. அது அந்த குடும்பத்துக்கே பெரிய மீட்பை கொடுக்குது. தூதன் வந்து நிற்கிறான். சகரியா பாருங்க, டெய்லி ஆராதிக்கிறவன். ஆனால் ஒரு நாள் ஆராதிக்கும் போது ஆமென் இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், கேப்ரியல் வந்து நிற்கிறார். இவர் பயந்துட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கண்ணு திறந்து பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் நம்மளை தண்ணி தெளிச்சு அங்க ஒரு வார்த்தை சொல்லுவார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவுக்கு எத்தனை வயசாச்சு? வயசு எல்லாம் ஆச்சு, கிழவன். சகரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னா என்ன ஜெபம்? குழந்தைக்கான ஜெபம். எப்போ ஜெபம் பண்ணி இருப்பார்? வயசு காலத்தில் ஜெபம் பண்ணி இருப்பாரா? வயசு ஆனதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணி இருப்பாரா?
நல்ல காலத்தில் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. வயசான காலத்தில் ஜெபம் பண்ணியிருப்பாங்க? ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆபிரகாமே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாங்க. அப்போ இங்கே சொல்ல வருகிற செய்தி இதுதான். சகரியாவே, நீ ரொம்ப ஜெபம் பண்ணல, உன் கண்ணு அடையிறதுக்கு முன்னாடி உன் ஜெபத்துக்கு பதில் வரத நீ பாப்ப. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவுக்கு இப்ப வயசாச்சு. வயசாச்சுன்னு அர்த்தம் என்ன? சீக்கிரமா அந்த கண்ணு மூடப்பட போகிறது. ஆனா அந்த கண்ணு அடைகிறதுக்கு முன்னாடி இந்த பகல் வேளையில சில காரியத்துக்காய் பல நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு நாள் கனம் உண்டாகும். ஆமென். உங்க கண்கள் அடைகிறதுக்கு முன்னாடி உங்க ஜெபத்துக்கு பதில் வருவதை நம்புறவங்க மட்டும் கையை தட்டி ஆமென் ஆமென். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து விளைத்திருங்கள். பிரேயர் டெய்லி டெய்லி. நான் டெய்லி ஜெபம் பண்ணா ஆண்டவர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதை காண்பிக்கிறேன். ஆமென். நான் என் இருதயத்தை ஊற்றும் போது ஆண்டவர் எனக்கு மிகவும் அன்பானவர், துணையாளர் என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன். நான் சார்ந்திருக்கும் போது, நான் எதிர்பார்த்திருக்கும் போது அவரே எனக்கு எல்லாம் என்பதை காண்பிக்கிறேன். டெய்லி ப்ரே. எவ்வளோ டைம்ங்கிறதுல ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் டெய்லி டெய்லி. தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். நான் பேசிட்டே முறையிடுறதுன்னா ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன், அவர்கிட்ட ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். ஆமென். ஆண்டவர் அதை கேட்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை கேட்க விரும்புறதுனால தான் சிநேகிதன் வந்து தட்டுனதும் அப்பத்தை எடுத்து கொடுக்காம கொஞ்ச நேரம் தட்ட விட்டுட்டு அப்பத்தை எடுத்து கொடுக்கிறார். கேட்டதும் அவர் தருவார். ஆனால் கேட்க வைக்கிறாருன்னா நம்ம தொந்தரவு பண்றது அவருக்கு என்ன செஞ்சிருக்கு? பிடிச்சிருக்கு. ஆமென். நம்ம என்னன்னா அவர் பாவம், அவர் எத்தனை பேருக்கு தான் செய்வாரோன்னு சொல்லிட்டு நம்ம அவர் பாவம் பார்க்கிறோம். இல்லை, கேளுங்க கேளுங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபம் அவ்வளோ மேன்மை உள்ளது. ஆண்டவர் தூதன்ட்ட சொல்றார் எசேக்கியேல்ல. ஆமென். 9:4 தேசத்தில் நடக்கிற அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. ஜெபிக்கிறவன் மேல பரலோக அடையாளம் உண்டு உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஏ மைனர். ஜபாவி என்னில் ஊற்றும் தேவா, ஜப சிந்த என்னில் தாரும் தேவா, ஜபாவி என்னில் ஊற்றும் தேவா, ஜப சிந்த என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜப ஆவி என்னில் ஊற்றும், ஜப சிந்த என்னில் தா. ஒரு மகளரே ஜப ஆவி. ஆமென். ஜப சிந்தை. ஆமென். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை. ஓ கைகளை உயர்த்தி. உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும்
ஒவ்வொருவர் மேலும் ஜெபத்தை விடாதிருக்க. ஆமென் 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 ஆமென். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவனே. ஓரலா கபரபதனலரே. ஜெப ஆவி. ஹல்லேலூயா. ராக்கால தரிசனம் தாரும், ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்க வேண்டும். ஓ ரமகல பஷரமகம சந்தனலரே. ஆண்டவர்ட்ட கேளுங்க. உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். நடத்துங்கப்பா. முடியாத கண்ணீர் வேண்டும். ஆமென். ஜெப ஆவி என்னில் ஊற்றும். ஜெப ஆவி. ஜெப சிந்தை. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஜெபம் என்பது இடைவிடாத அனுபவமா இருக்க செய்யும். இடைவிடாத அனுபவமா இருக்க செய்யும். எப்போதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்க, விண்ணப்பம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண கிருபை தாங்கப்பா. எல்லாரும் அப்படி கைகளை உயர்த்தி கேளுங்க. என் வாழ்க்கையில ஜெபம் என்பது இடைவிடாத அனுபவமா இருப்பதாக. இடைவிடாத, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்ல, டெய்லி டெய்லி உங்க கூட பேசாம என்னால இருக்க முடியாதுங்கிற அனுபவம் ஆண்டவரே, அதுவே என்னில் பற்றி பிடிப்பதாக. ஜெப ஜீவியத்தை மேன்மைப்படுத்தும். ஜெப ஜீவியம் எங்களில் ஓங்கி வளர பண்ணும். ஜெப மேகம் எழும்பட்டும். ஜெப மேகம் எல்லா கூடாரத்து மேல, எல்லா கூடாரத்து மேல, எல்லா கூடாரத்து மேல, எல்லா வீட்டு மேல ஜெப மேகம், ஜெப மேகம், ஜெப மேகம், ஜெப மேகம். ஷாபா ராபா ரேமாமா. எல்லார் மேல, எல்லார் மேல அது ஒரு ஜெப அபிஷேகம், ஜெப வல்லமை, ஜெப வல்லமை. ஓ glory. சபைகள் மேல, தேசத்தின் மேல ஜெப மேகம் எழும்பட்டும். ஜெப மேகம், ஜெப மேகம். ஓ ராபாகாரா ஷேரா பாபா ரீமா பாபா ரீமா பாபா. அபிஷேகம் என்ற அந்நிய பாஷையில ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவி, கண்ணீரின் ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். ஷேகா பாபா ரீமா பாபா லாரபா ஷேரோ ரீமாமரோ தந்தனலரா கடரோ ரீகமரபா சந்தரபா. ஓ வல்லமை, 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 வல்லமை. ஆண்டவரே, இன்னையிலிருந்து உங்க பிள்ளைகளுடைய ஜெப அனுபவம் வித்தியாசமாகட்டும், வித்தியாசமாகட்டும். அதிக நேரம், அதிக நேரம் போராடுகிற அனுபவம், உறவாடுகிற அனுபவம், மன்றாடுகிற அனுபவம், பெருமூச்சு விட்டு அழுகிற அனுபவம், இப்படிப்பட்ட ஜெப அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாவதாக, 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 உண்டாவதாக. ஆவியானவரே ஆளுகை செய்யும். அப்பா, இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில, இந்த ஜெப ஜீவியத்துல ஒரு மறுரூபம் உண்டாவதாக, மறுரூபம் உண்டாவதாக. அப்படியே செய்யும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். என்னென்ன தேவைகளோடு, பாரங்களோடு உங்க சமூகத்தில் வந்தார்கள் என்பதை அறிவீர். காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணும், கை கூடி வர பண்ணும். ஒவ்வொரு கூடாரத்திலையும் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கட்டும். எதிர்பார்த்திருக்கிற குடும்பங்களில் மணவாளனின் மணவாட்டின் சத்தம் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும். மல்லடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நினைத்தருளி ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு கூடாரமும் சமாதானத்தோடு இருக்க, குறைவற்று இருக்க கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபை உண்டாவதாக. எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.